பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைகிறார். வசந்தகுமார், வணக்கம். எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு கட்சி சார்பிலும் எத்தனை பேர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள்? பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 2 சட்டமன்ற தொகுதிகளிலே அடங்கியுள்ளது. இதில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதி. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதியில் 387 வாக்குச்சாவடி மையங்களையும், குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 345 வாக்குச்சாவடி மையங்களையும் நேற்று காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரையே நிறைவுற்றது. இந்நிலையில் நேற்று இரவு 7 மணி வரை தொடங்கியுள்ள மணி 6 மணி வரையும் மொத்தம் வாக்கு 85% குன்னம் சட்டமன்றத்திலும் 85.97% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. பலத்த பாதுகாப்பு போலீசுடன் பெரம்பலூர் தனியார் பள்ளி அமைக்கப்பட்டுள்ள 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் 732 சாவடி மையங்களுக்கும் பெட்டிகளையும் அனைத்தையும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று இரவோடு அனைத்தையும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பு அறையில் இன்று காலை 7 மணி அளவில் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பொது பார்வையாளர், மாவட்ட தேர்தல் அலுவலரும், மாவட்ட ஆட்சியர் முரளானியும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் வேட்பாளர்கள் அலுவலர்களின் முகவரின் முன்னையில் சீல்வெட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளிலுமே சேர்ந்தவர்களும் சீல் வைக்கும் போது உடனிருந்தனர். வருகின்ற 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணும் பதிவு தொடங்கிய வாக்கு எண்ணும் பதிவு தொடங்குவதற்குமே முகவர்கள் அனைவருமே பாதுகாப்பு பகுதியில் இருப்பார்கள். இதில் பலத்த பாதுகாப்புடன் 3 அடுக்கு பாதுகாப்பு வரையிலே பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்.